இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் தமிழாவோட தினமொரு விஐபி பகுதியில் காணொலி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விஐபி யார் அப்படின்னா 2006, 2016, 2021 தேர்தல்களில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிட்டு தேர்வானவர். தற்போதைய தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு கீதா ஜீவன் அவர்கள். வணக்கம் மேம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கும். ஓகே மேம். முதல்ல உங்களோட குடும்பம் பற்றி சொல்லுங்கள். பிஎட் படிச்சுட்டு ஆசிரியராக பணியாற்றிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? எம்காம் பிஎட் ஆக்சுவலாக நான். ஓகே. ஆசிரியை பணி என்பது வந்து ஒரு ரொம்ப திருப்தி அளிக்கிற ஒரு பணின்னு சொல்லலாம். நம்ம ஒரு பாடம் எடுத்து அது அந்த பையன் வந்து பரீட்சையில் முழு மார்க்கு இல்லை முழு மதிப்பெண் பெறும்போது தான் நமக்கு அதிக அளவு திருப்தி உண்டாகும். சரி, நம்ம சொன்னது பையனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, நல்லா படிச்சிருக்கான்னு. அது மாதிரி ஒரு திருப்தியான ஒரு பணின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து ஆசிரியர் பணினா நாங்கள் ஸ்கூல் வச்சுருக்குறோம். எங்களுடைய திருமணத்திற்கு பின்பு ஸ்கூல் தொடங்கினோம். என்னுடைய கணவர் வீட்டு சைடில் ஏற்கனவே அரசு உதவிபுரம் பள்ளியெலாம் இருந்தது. அப்போது மெட்ரிகுலேஷன் பள்ளி தொடங்கினோம். 1990 தொடங்கினோம், 91 திறந்தோம். அதனால் அதோடு அப்படி ஸ்கூல் நிர்வாக பணியோடு சேர்ந்து டீச்சர் ஆசிரியர் பணி எல்லாமே சேர்ந்து தான் பண்ணேன் நான். ரைட். அப்போ டீச்சர் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ எங்கேருந்து உங்களுக்கு இந்த அரசியல் ஆர்வம் வந்துச்சு? அஃப்கோர்ஸ் உங்கள் அப்பா பெரியசாமி தூத்துக்குடி மாவட்டத்தோட திமுக அடையாளமாக இருந்தாங்க. பட் அந்த அடையாளத்தினாலேயே உங்களுக்கு அமைச்சர் பதவி வரைக்குமான அந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்னு எடுத்துக்கலாமா? ரைட். உங்கள் திருமணத்தில் தான் உங்கள் அப்பாவுக்கு வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் முரட்டு பக்தர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு. எதுக்காக அப்படி ஒரு பட்டம் கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்பா வந்து கீழ்ப்படிதல் உள்ளவர். தலைவர் சொன்னால் மறுப்பு கிடையாது. எந்த ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இருந்தாலும் அப்பாவுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கும், பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இது இப்படி செய்யவே கூடாது, இப்படி தான் செய்யணுன்னு இருப்பாங்க. தலைவர் சொன்னாருன்னு சொன்னாலே அப்படியா, அப்போ ஓகே, தலைவர் சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு கீழ்ப்படிதலாக உள்ள ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தார். ஒரு விசுவாசமான மாவட்ட செயலாளராக இருந்தார். சொல்லுவாங்கள்ல, எள்ளுன்னா எண்ணெயாக இருப்பேன்னு, அது மாதிரி எப்பா எனக்கு 50 லட்சம் ரூபா நிதி நம்ம கலெக்ட் பண்ணணும், நீ ஏற்பாடு பண்ணணுன்னா எங்கள் அப்பா 1 கோடி கலெக்ட் பண்ணி கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு தலைவரிட்ட கட்டளையை அவர் எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய அளவுக்கு செயல்பட்டதுனால கலைஞர் அவர்கள் என்னுடைய தந்தையாருக்கு 1990 என்னுடைய திருமணம், அந்த திருமண நிகழ்ச்சியில் வச்சு தான் அவருக்கு முரட்டு பக்தன்னு ஃபங்க்ஷன் அந்த பட்டம் கொடுத்தார். ரைட் மேம். இப்போது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக இருக்கீங்க. அனைத்து மகளிருக்குமே உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ தகுதி அடிப்படையில் தான் நீங்கள் வந்து உரிமை தொகை கொடுக்குறீங்கன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன? உதாரணம் மட்டும் எடுத்துக்கோங்களேன். இப்போ நானே இருக்கேன், எனக்கு உரிமை தொகை 1000 தேவையா? கிடையாது, தேவையில்லை. அந்த 1000ன்றது வந்து என்னுடைய வாழ்வாதாரத்துக்கோ என்னுடைய அடிப்படை செலவுக்கோ அந்த ரூபா தேவையில்லை. அதுதான் நம்ம தகுதின்னு வச்சுருக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானத்துக்குள்ளே இருக்கணும்.
அவங்களுக்கெல்லாம் நம்ம எடுக்கிறோம். நீங்கள் வந்து வறுமை கோட்டு பட்டியல்னு சொல்லலை, நம்ம ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப குறுகிய அமைப்பெல்லாம் சொல்லலை. 2.5 லட்சம் வருமானத்துக்கு உள்ளவங்க நம்ம செலக்ட் பண்ணுறோம். அவங்க வந்து இன்னும் வருமான வரி கட்டுறவங்களாக இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம வந்து தகுதின்னு வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது இப்போவே வந்து 1,15 லட்சம் பெண்கள் வாங்கிட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம வந்து தகுதின்றது கட்டாயம் தேவை. அதுவும் அரசு திட்டத்துக்கு, அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அரசு பணத்தை எடுத்து நம்ம கொடுத்து விட முடியாது. அதனால் யாருக்கு அந்த பணம் தேவையாக இருக்கிறதோ அவர்கள் கை செலவுக்கு, பெண்களுடைய நலத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் இந்த திட்டம். இது மட்டும் இல்லை, எல்லா திட்டங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தா அது நிச்சயம் வறுமை கோட்டு பட்டியலில் உள்ளவங்க, நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கும். இப்போ ரேஷன் பொருளே எடுத்துக்கோங்களேன், நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அரிசி இது கொடுக்கறது இல்லையா, பருப்பு, சீனி கார்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வழங்கணுன்றது தான் அரசினுடைய கொள்கை. இது எங்கள் அரசுன்னு சொல்லலை, எப்போவுமே அதுதான் ஒரு அரசு உடைய கொள்கையாக இருக்கிறது. அதனால தான் தகுதின்னு நம்ம வச்சுருக்கிறோம். அது வந்து இப்போ நம்ம தகுதி உள்ளவங்களும் இப்போ அடுத்த கட்டமாகவும் பெற போகிறாங்க. உங்களுடன் ஸ்டாலினில் விண்ணப்பம் வாங்கியிருக்காங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் வழங்குவாங்க. ரைட் மேம். இப்போ கீதா ஜீவன் மேம் அமைச்சராக இருக்கீங்க, உங்கள் சகோதரர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் தூத்துக்குடி மேயராக இருக்கார். அப்போ இது வாரிசு அரசியல், திமுக வந்து வாரிசு அரசியலை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் பதில்? அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதியாரின் செயல்பாடில் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ எதையாவது ஒன்று சொல்லணுமேன்னு சொல்லிட்டு வாரிசு அரசுன்னு சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே அந்த ஒருத்தர் உறுப்பினராக இருந்தால் அவருடைய குடும்பம் முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக தான் இருப்பாங்க. அப்படி ஒரு குடும்ப கட்டுமைப்போடு இருக்கிறது. ஜெகனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இது 20வது வார்டில் தான் அவர் குடியிருக்கிறாரு. அந்த வார்டில் கவுன்சிலராக வேணும்னு சீட்டு கேட்டு விண்ணப்பிக்கிறார். அப்போ கவுன்சிலராக அவருக்கு வாய்ப்பு தரோம். கவுன்சிலராக நிற்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து ஜனநாயக முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் போது அடுத்த கட்டமாக எல்லா கவுன்சிலரும் இணைந்து அவரை நிறுத்தலாம், அவரை இது மேயராக வைக்கலாம், நம்ம செயல்படுறோன்ற மாதிரி சொல்லும்போது நம்முடைய தலைமைக்கு தகவல் தெரிவிக்கும்போது எங்களுடைய தலைவர் அதுக்கு அதை அறிவிக்கிறார், சரி இங்கே வந்து இவர் ஜெகன் இருப்பார்னு. அப்படி ஒரு நடைபெற்றது தான். வாரிசுக்காக கொண்டு வரணும், நம்ம நியமன பதவியில் வைக்கலை, ஒரு பெரிய பொறுப்பில் சும்மா உட்கார வைக்கல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு வந்திருக்கிறாங்கன்றது தான் நான் என்னுடைய கருத்தாக கூற விரும்புகிறேன். ரைட். இப்போ நீங்கள் இல்லாமல் தூத்துக்குடி தொகுதியில் எதையுமே வந்து கனிமொழி எம்பி அவர்கள் செய்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அரசியலை தாண்டி உங்கள் நட்பை ஆழப்படுத்தின விஷயம் எது? அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருக்கா? அக்கா வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும்போது எங்களுடைய மாவட்டத்தில் நிறைய இந்த நிதி கொடுப்பாங்க, அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து கொடுத்து அதுக்கு வருவாங்க போவாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு பெண்ணுன்ற முறையில் நான் தான் அக்காவை எப்போவுமே கூடயே தான் இருப்பேன் ஃபுல்லாகவே. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம 2 முறை இருக்கும்போதுமே நிறைய பணம் கொடுத்துருக்காங்க, இங்கே உள்ள கிராமத்தை தத்தெடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு அக்காவோட ஒரு கலைஞர் பொண்ணுன்ற முறையில் தான், நம்மளோட தலைவருடைய பொண்ணுன்ற முறையில் தான் அவங்களுடைய அந்த நட்புன்றது இருந்தது. இன்னும் வரைக்குமே ஒரு கட்சி தலைமை குடும்பத்தில் உள்ளவங்க கலைஞர் பொண்ணு, நம்ம முதலமைச்சர் சகோதரின்ற முறையில் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர், நான் மாவட்ட செயலாளராக இருக்கேன், அவங்க கழக துணை பொதுச் செயலாளர், அதற்கேற்றாற் போல தான் எங்களுடைய நட்பு தொடர்கிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நான் மகளிர் அணியில் நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு முன்பு மகளிர் அணியில் மாநில துணை அமைப்பாளராக பொறுப்பும் வகிச்சிருந்தேன். அதனால் அந்த ஒரு நெருக்கம் இன்னும் வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நண்பராகவே அப்படியே தொடர்ந்துட்டுருக்கோன்னு சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு உங்கள் பதில் என்ன? சட்டம் ஒழுங்கு சரியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியாக தான் இருக்குதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேங்க. ஏன்னா நம்ம 2021 நம்ம பொறுப்பேற்றதும் நம்முடைய முதலமைச்சர் குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பிற்கு அந்த சட்டத்தை செயல்படுத்துறதுல அதிக கவனம் செலுத்துகிறாங்க. எங்களுடைய ஆய்வுக்கூட்டம், முதல் ஆய்வுக்கூட்டத்தில் எங்களுக்கு சொன்ன உத்தரவே அதுதான், எல்லா சட்டத்தையும் சரியாக செயல்படுத்தணும், கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி தான் எங்களுக்கு உத்தரவு போட்டார். அதுப்போ நம்ம அந்த 2021 என்ன தொடங்குறோன்னா ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறோம். எல்லா இடமும் பெண்கள்லாம் நீங்கள் என்ன உங்களுக்கு எதிரான என்ன கொடுஞ்செயல் நடந்தாலும் சரி, இல்லை குடும்ப வன்முறையோ இல்லை பாலியல் வன்முறையோ என்ன இருந்தாலும் சரி,
புகார் கொடுக்க மட்டும் முன்வராமல் இருக்காதீங்க, புகார் கொடுங்க, தப்பு செய்கிற குற்றவாளிக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும், நீங்கள் மறைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குனவங்க எல்லா இடமே. கல்வித்துறை, நாங்கள், காவல்துறை இணைந்து அது சத்தமில்லாமல் ஒரு பெரிய இது நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அதனால் அதனுடைய பயனை நான் இப்போ நம்ம இந்த கண்கூட பார்க்கலாம். இப்போ எளிதாக பெண்கள் புகார் தர முன்வர்றாங்க. 1098 181 உதவி எண்ணை உபயோகப்படுத்துகிறாங்க. இது என்ன சர்வே எடுத்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ புகார்களுடைய எண்ணிக்கை, அந்த உதவி எண்களோட அழைப்புகளின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. வருஷம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அதனால் குற்றச்செயல் அதிகரிப்புன்றதை நான் சொல்ல மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா காலங்காலமாக நடந்தது கூட அநேகமாக பெண்களை அடக்கி தான் வச்சாங்க. இது சொல்லிடாத, குடும்பத்துக்கு கெட்ட பேர், நம்ம குடும்ப மானம் போயிடும், ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஊரை காலி பண்ணி போயிடுவாங்க. இல்லைன்னா எங்கேயா மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அப்படி ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பெண்கள் என்ன ஒரு குற்றச்செயல்னா உடனே புகார் கொடுக்க காவல்துறை போகிறாங்க, இல்லை உதவி எண்ணை நாடுறாங்க, இல்லைன்னா அவங்க மகளிர் காவல் நிலையம் ஏதோ ஒரு புகார் சொல்லி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதுதான் இன்றைய நிலை. அதனால் ஒரு படி நம்ம பெண்கள் முன்னேறி வந்திருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் உங்களுக்கு புகார் நாங்களும் அரசு என்ன சொல்லுது, முதலமைச்சர் ஒரு காலத்துலலாம் எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. எஃப்ஐஆர் போடலாம், உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. மாதம் ஒரு நாள் முதலமைச்சர் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில் அதை மட்டுமே ஆய்வு பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணுறதுனால நல்ல நமக்கு இப்போ அது போல் நம்முடைய பத்திரிகைகள் இப்போ தொலைக்காட்சி நிறுவனமாக இருக்கட்டும், ஊடகத்துறையுடைய முன்னேற்றங்கள். ஸோ எந்த நூக்கன் கார்னர், அந்த எங்கே செய்தி நடந்தாலும், ஒரு குற்ற செயல் நடந்தாலும் அது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதனால் இன்றைக்கி எல்லா இடமும் தெரிய வருது, விழிப்புணர்வு உண்டாக்கிருக்கு. அதனால் அந்த எஃப்ஐஆரோட எண்ணிக்கைகள் அதிகமாகிருக்கு, புகாரோட எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. ஆனால் நம்முடைய காவல்துறை வச்சு நம்முடைய முதலமைச்சர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்கு அதிக கவனம் நம்ம செலுத்தி வருகிறோம் அப்படின்றத நான் ஒரு உறுதியாக கூற விரும்புவேன். ரைட் மேம், லாஸ்ட்டாக இந்த ஒரு கொஸ்டினோட நம்ம முடிச்சுக்கலாம். நேற்று கரூரில் திமுகவோட முப்பெரும் விழா நடந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கான காரணம் மேற்கு மண்டலத்தில் திமுகவை வலுப்படுத்துறதுக்காக தான் கரூரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக கரூரை சூஸ் பண்ணீங்க? அதுதான் காரணமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நம்மளுடைய கழக பணி இருக்கணும், திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சி பணி இருக்கணும், ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்றத எங்களுடைய தலைவருடைய நோக்கம். அவர் எல்லாருமே கேள்வி கேட்டாங்க, எங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு எல்லா மாவட்ட செயலும் கேட்டாங்க. அதில் அவர் செந்தில் பாலாஜியும் கேட்டார். அதுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் உண்மை. மேற்கு மண்டலம் அதெல்லாம் எங்கள் தலைவர் பிரித்து பார்க்கல. நம்முடைய தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், ஒட்டுமொத்த வளர்ச்சி, உள்ளடக்கிய வளர்ச்சின்ற ஒரு இதை நோக்கி தான் எங்கள் முதலமைச்சர் செயல்படுறாருன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே மேம், இந்த தருணத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து அரசியல் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.